விட்டுருங்க விட்டுருங்க, வேணாங்க்கா விட்டுருங்க. இது மடிஞ்சிக்கிச்சு, நான் இதை வச்சே சொல்லி கொடுத்துறேன். இங்கே பாருங்க, நீ ஸ்டார்ட் பண்ணிக்கம்மா. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த துணி இதை வந்து ஒரு பக்கம் அயன் பண்ணிட்டேன், தெரியுதா? தெரியுது. இந்த துணியை வந்து மடித்து வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். எதுனா கீழ் பக்கத்தை அயன் பண்ணியிருக்கேன். இன்னொரு துணியை இப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த துணியோட அளவெல்லாம் இல்லை, இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும், பீஸ் தான். சரியா? வச்சுட்டு கவனிங்க, இங்கே பாருங்கள், தெரியுதா? கீழே துணி இருக்கணும். இது கீழே தானே, கீழே அயன் பண்ணதுக்கு கீழே துணி இருக்கணும். சரியா? மேலே கரெக்டாக வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் இப்படி வெளியே இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து தைச்சதுக்கப்புறம் திரும்ப இது எல்லாத்தையும் வெட்டிடுவேன் ஷேப் வச்சு. அதனால் இந்த துணி ஸ்கொயராகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கவனி, இங்கே இப்போ இங்கே கேன்வாஸ் முடிஞ்சிருக்கு, தெரியுதா? முடிஞ்சிருக்கு, அது இங்கே தெரியுதா? இந்த மட்டத்தில் தான் தைக்க ஆரம்பிக்கணும். மடிச்சுக்கோ, அயன் பண்ணதாகவே இருக்கட்டும். இங்கே பாரு, நகத்தில் கீறி இருக்கேன். சரியா? இந்த இடத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். தைக்க ஆரம்பிக்கக்குள்ள இங்கேருந்தே வா, கீழேருந்தே வாங்க. ஒத்த துணியில் வரும் தையல், வந்துரு. தெரியுதா? கேன்வாஸை ஒட்டி தைக்கிறேன். லைட்டாக திருப்பிட்டேன் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. என்ன, கேன்வாஸ் மேலேயும் தைக்கல, கேன்வாஸை விட்டு வெளியவும் தைக்கல. இந்த ஓட்டைக்குள்ளே பாரு, அந்த ஓட்டைக்குள்ளே பாருங்க, ஊசி உள்ளே போதில்ல, நீடில் உள்ளே போகிற இடத்துக்குள்ளே பாருங்க. தெரியுதா? கேன்வாஸ் ஒட்டி அப்படியே கேன்வாஸ் ஒட்டி, கேன்வாஸ் மேலேயும் தைக்கக்கூடாது, தள்ளியும் தைக்கக்கூடாது. மேலே தைச்சிங்கன்னா ஷேப் வராது, ஷேப் மாறிடும். கேன்வாஸை ஒட்டி தைச்சிங்கன்னா லூஸ் விழுந்துடும். துணி தான் இருக்கும், கேன்வாஸ் இருக்காது. தெரியுதா? அதுவே ஒரு இறங்கிடுச்சு. பென்சில் இருக்கும், எனக்கு தெரியல. இல்லைம்மா, அந்த இடம் தப்பாக விழுந்துருச்சு தையல். அது ஓட தான் செய்யணும். அந்த இடம் தப்பாக இருக்குது, அதனால நான் இன்னொருக்க தைச்சிக்கிட்டேன். இப்போ தெரியுதா அதை ஒட்டி ஓடுறது? தெரியுது. டேக் அடிச்சிடணும், இந்த இடத்துல பேக் டேக் தையல் கொடுத்துடணும். இல்லைன்னா அந்த கேன்வாஸை திருப்பும்போது பிரிஞ்சு வந்துடும். சரியா? இப்போ தெரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கேன்வாஸ் மாதிரியே வெட்ட போகிறேன். அரைஞ்சி விட்ருக்கேன், தெரியுதா? அடியில் இருக்க துணியும் மேல் துணி மாதிரியே வெட்ட போகிறேன். சேமாக ரெண்டையும். ஆமாம். என்னம்மா அந்த கத்திரிக்கோள் வெட்டவே மாட்டேங்குது? என்னம்மா கத்திரிக்கோள் இது? வந்து பிகினர்ஸ்க்காக எதுவாக இருந்தால் என்னம்மா, காசு போட்டு தானம்மா வாங்குறோம். அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் வளைவுகளில் மட்டும் அர்க்காத்து. இது பேர் என்ன? இது வரைக்கும் இது சொல்லி கொடுக்கல, ஏன்னா இதுக்கான தேவை இல்லை. நம்ம இப்போ தான் உட்காந்து மிஷினில் தைக்கிறோம். இது பேர் அர்க்காத்து. அர்க்காத்து வளைவில் மட்டும் போட்டிருக்கேன். சரியா? போட்டுட்டு இப்போ பெரட்ட போகிறோம். இங்கே பாரு,
இது காடா துணின்றனால இந்த தையெல்லாம் வெளியே தெரியுது. சாதாரண துணியில் தைச்சிங்கன்னா இந்த தையலுங்கெல்லாம் வெளியே தெரியாது, ஓவராக தெரியுது. காடா துணியில் லூஸ் இருக்குது தையல். இங்கே பாரு திருப்பியாச்சு, தெரியுதா? பென்சில் ஏதாவது பேனா ஏதாவது கொடுங்க, இந்த மண்ணையை எடுத்து விடலாம். இங்கே பாரு இந்த இடத்த தெரியுதா? எடுத்து விட்டா அழகாக வந்துடும். ஓகேவா? இந்த பக்கமும் எடுத்து விட்டுக்கோ. அந்த நுனியெல்லாம் எடுத்து விட்டுக்கோமா, இல்லைன்னா ஷேப்பு வராது. எடுத்தாச்சா? இங்கே பாரு, இப்போ பாரு தெரியுதா ஷேப்பு? நம்ம வெட்டின ஷேப்பு. ஆனால் மேலே பாரு, இந்த துணி வந்து மேலே திரண்ட மாதிரி வந்திருக்கு மேலெல்லாம். அப்படி தான் இங்கே பாரு, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இழுத்தினா அந்த துணி அடியில் போயிடும். தெரியுதா? இப்போ என்ன செய்யணும்னா இழுத்து வச்சு ஒருக்கா அயன் பண்ணிடணும். இந்த துணியை இப்படி இழுத்து வச்சு இன்னொருக்கா அயன் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா படிமண தையல் போடுவாங்க, இது மேலே படிமண தையல் போடுவாங்க. அதை விட அயன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இழுத்து வச்சு அயன் பண்ணிடுங்க. சரியா? இப்போ அயன் பண்ணாதனால நான் படிமண தையல் போட்டு காமிச்சிடுறேன். என்ன ஆக்சுவலாக அயன் பண்ண தையல் போட மாட்டாங்க, அயன் தான் பண்ணுவாங்க. தையல் போட்டால் அசிங்கமாக தெரியும். நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். வேறு பிளக் பண்ண சொல்லி வேணாம், நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். விட்டுருங்க. இப்படி இழுத்து வச்சு இப்படி தேய்ச்சிக்கோங்க. சரியா?